ஃபைனலி எனக்கும் இந்த கிண்டர் ஜாய் கிடச்சிருச்சு. ஹாரி பாட்டருக்கு கிண்டர் ஜாய் எப்படி கிடச்சதுன்னு நான் கடைசியாக சொல்கிறேன். என்னோட ஸ்கூல் லைஃப்பில், காலேஜ் லைஃப்பில் எங்கே போனாலும் யாராவது ஹாரி பாட்டரை பற்றி பேசினா, உனக்கும் பிடிக்குமா, எனக்கும் பிடிக்கும், இந்த பாட்டு பார்த்துருக்கியா, அந்த பாட்டு பார்த்துருக்கியான்னு ஒரு சீன் விடாமல் எல்லாத்தையும் சொல்லுவேன். அந்தளவுக்கு ஹாரி பாட்டர் பைத்தியம். ஹாரி பாட்டர்னு சொல்லிட்டு நிறைய டைம் நாங்கள் விளையாடிருக்கோம். நான் தான் ரானு, நான் தான் ஹாரி பாட்டர்னு எங்கள் ஸ்கூலில் நாங்கள் எல்லோரும் பேர்லாம் வச்சு விளையாடுவோம். இப்போ அந்த பொம்மையை பார்த்தோன்னே ஒரே குஷியாகிடுச்சு. இருந்தாலும் அந்த ஆரஞ்சு கலர் முடி வச்சதுனால இந்த பொம்மை ராணுன்னு சொன்னால் நம்ப முடியல. ராணே ஷாக் ஆகிடுவார். பட் வேறு வழி இல்லை, அதான் ராணு. அதுக்கப்புறம் தான் வந்தார்ல நம்ம ஹீரோ ஹாரி. இவர் எப்படி கிடச்சாருன்னா, எங்களுக்கு கிடைக்கல, வேற ஒரு பொண்ணு வச்சிருந்தோம். சரி, நம்ம மனசு கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு அவள்கிட்ட பிடுங்கி ஹாரி பாட்டரை வச்சு நாங்களே வீடியோ எடுத்து நம்மளுக்கு ஹாரி கிடச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷப்பட்டுக்கிட்டோம். கண்ணாடி போட்டிருந்தா ஹாரி பாட்ரு. சரி, இந்த க்யூட் பொம்மைஸ்லாம் நான் வாங்கலை, என்னோடய ரூம்மேட் வாங்கி வச்சுருந்தா. வீடியோக்காக நான் மட்டும் வாங்கி பிரித்து பார்த்துட்டு அவள்கிட்டயே கொடுத்துட்டேன்.